சிங்கோலே சொல்லக்கூடிய மாரி 1, 2 நல்ல சாப்பாடு கடை தாங்க இருக்கு. அதுலயும் ஒண்ணுல தான் நம்ம சாப்பிட போறோம். அதாவது போடோனருக்கு சாப்பிட போயிட்டோம். என்னதான் கீழ கிரவுடே இல்லன்னு சொன்னாலும், நமக்கு அந்த ஃபூடி போயில போய் சாப்பிட்டா தான் மன திருப்தியா இருக்கு. என்னடா போடோனர், ஃபூடி போய்ன்னு குழப்புறான்னு யோசிக்காதீங்க. ஃபூடி போய் வந்து போடோனர இன்னொரு பார்ட் தான். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சாப்பாட சாப்பிடுதாங்க அங்க போயிருந்தோம். அதுதாங்க மிஸ்டர் எக். நம்ம ஆர்டர் பண்ணதும் மிஸ்டர் எக் ஒண்ணும், மொஜிட்டோ ஒண்ணும், அப்படியோ சிக்கன் விங்ஸையும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். நம்ம 90s கிட்ஸுக்காகவே நமக்காண்டியே கார்ட்டூனும் போட்டிருந்தாங்க. அதையும் ரசிச்சு ருசிச்சு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல சாப்பாடும் வந்துச்சு. சாப்பாடு என்னதான் லேட்டா வந்தாலும் டேஸ்டான சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றதுல தப்பு இல்லைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்து சாப்பிடுறது நமக்கு ரொம்பவே பிடிச்ச மிஸ்டர் எக் தாங்க. அந்த மிஸ்டர் எக்னு சொன்னா 2 பானுக்குள்ள முட்டையை பொரிச்சு வச்சு தருவாங்க. ஆனா என்னதான் செய்யறாங்கன்னு தெரியுங்க. மிஸ்டர் எக் வந்து வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அந்த மிஸ்டர் எக்ல டேஸ்டோட சாப்பிடணும்னு சொன்னா அந்த மிஸ்டர் எக்கை 2 பேர் சாப்பிட்டாதான் டேஸ்டா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததா எடுத்து சாப்பிடுறது சிக்கன் விங்ஸ் தான். அந்த சிக்கன் விங்ஸ் வந்து கேஎஃப்சிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு டேஸ்டா இருந்துச்சு. சிக்கன் விங்ஸுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டா இன்னும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அடுத்ததா நம்ம எடுத்து குடிச்சது மொஜிட்டோ தாங்க. அதுவும் டீசெண்டான டேஸ்டோட நல்லாவே இருந்துச்சு. எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு நொக் அவுட் பண்ணிட்டு பார்த்தா அடியில கொஞ்சமா மொஜிட்டோ இருந்துச்சுங்க. ஒரு துளி மொஜிட்டோவும் கிச்சனுக்கு விட மாட்டேன்னு சொல்லி உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு மொத்தமா முடிச்சிட்டு பார்த்தா சாப்பிட்டே நம்ம கலைச்சு போயிட்டோங்க.